முக்கிய செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு தொடக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு 1600 கோடி ரூபாய் நிலுவை. நாட்டிலேயே அதிகம் என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு ஒப்புதல். அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் விவகாரம். நாடு கடத்த நல்ல நேரம் பார்க்கிறீர்களா என பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மக்களவைத் தேர்தலில் 1700 கோடி ரூபாய் செலவு செய்த பாஜக 7 எதிர்க்கட்சிகள் செலவழித்ததை விட 680 கோடி ரூபாய் அதிகம். இந்தியர்களை கைவிலங்கிட்டு அனுப்பிய அமெரிக்கா. மோடி பதில் சொல்ல வேண்டும் என கபில் சிபல் ஆவேசம். வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவும் நிலையில் தலைநகரை கைப்பற்றப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். துணை ராணுவம், போலீஸ் என 80,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள டெல்லி காவல் சிறப்பு ஆணையர் திரு கண்ணன் ஜெகதீசன், பொதுமக்கள் அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என்று கூறினார். 3100 வாக்குச்சாவடிகளை பதற்றமானவை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பூத்ஸில் அடிஷ்னல் மேன் பவர் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. மற்ற பல மாநிலங்களை மாதிரி பதற்றமானதுன்னா ரொம்ப வயலன்ஸ் இருக்கக்கூடியது, அது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கிடையாது. பல வருஷங்கள் பார்த்தோம்னாக்க டெல்லியில் வன்முறை சம்பவங்கள்லாம் நடந்ததாக கிடையாது. ஸோ மக்கள் அனைவருமே ஒருத்தர் விடாமல் அவ்வளவு பேரும் வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் டெல்லி போலீஸுடைய வேண்டுகோள். இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் யமுனை நதியில் ஹரியானா மாநிலத்தில் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதாகவும் அதனால் டெல்லி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ஹரியானாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் திரு கெஜ்ரிவால் மற்றும் அவரது கட்சியை சேர்ந்தவர்கள் மீது ஹரியானாவில் குருஷேத்ரா காவல் நிலையத்தில் கலவரத்தை தூண்டுதல், பிரிவினையை ஊக்கப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் திரு கெஜ்ரிவாலுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அத்தொகுதி மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர். 7 மணிக்கு வந்தாங்க, 5 நிமிஷத்தில் ஓட்டு போட்டு வந்துட்டோம். ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எந்தவித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக நாங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டோம். மொத்தம் 2,27,546 பேர் வாக்களிக்க வசதியாக 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ள 9 வாக்குச்சாவடி மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் முன்னிலையில் காலை 6 மணிக்கு மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. தொகுதி முழுவதும் துணை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரும் 8ஆம் தேதி சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 1600 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருப்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. மெட்ரோ ரயில், பேரிடர் நிவாரணம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு வழங்காமல் இழுத்தடித்து வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு கடந்த மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் 100 நாள் வேலைக்கான ஊதிய நிலுவைத் தொகையை விடுவிக்க ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறு வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் பீகாரைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி திரு தாரிக் அன்வர் நாடாளுமன்றத்தில் எழுத்து மூலம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் அளித்த பதிலில், தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகை வழங்கப்படாமல் இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டுக்கு 1652 கோடி ரூபாயும், உத்தரப்பிரதேசத்திற்கு 1214 கோடி ரூபாயும் நிலுவை உள்ளது. பல்வேறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு மொத்தம் 6434 கோடி ரூபாயை விடுவிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டிலும் இதற்கான நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்படாமல் 86,000 கோடியாகவே உள்ளது. மேலும் போலியான தகவல், ஊரக பகுதியிலிருந்து புலம்பெயர்தல் போன்ற காரணங்களால் 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை மொத்தம் 1,55,00,000 தொழிலாளர்களின் பெயர்கள் இத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் சுமார் 91 லட்சம் தொழிலாளர்கள் தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணிகளில் பங்கேற்று வருகின்றனர். இதில் 86% வேலைவாய்ப்பு பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு அவர்கள் பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருந்தாலும் மத்திய அரசின் தாமதத்தால் பல மாதங்களாக அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலையே நீடித்து வருகிறது. அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்காக முகூர்த்த நேரத்திற்காக காத்திருக்கிறீர்களா என அம்மாநில பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய குடிமக்கள் பதிவேடு முகாமின் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் 63 பேர் வெளிநாட்டினர் தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் சட்டவிரோதமாக வசித்து வந்ததால் மாநில அரசு அவர்களை தடுப்பு முகாம்களில் வைத்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு அபய் எஸ் ஓகா, திரு உஜ்ஜல் புயான் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி திரு அபய் எஸ் ஓகா அவர்கள் வெளிநாட்டினர் என்று தெரிந்தும் ஏன் அவர்களை நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். ஒருவர் வெளிநாட்டவர் என்று கண்டுபிடிக்கப்பட்டதும் அவரை நாடு கடத்தி விடுங்கள் என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டினரின் முகவரி தெரியவில்லை என கூறி நாடு கடத்தும் செயலை தாமதப்படுத்துவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள், நாடு கடத்துவதற்கு முகூர்த்த நேரம் வரும் வரை காத்திருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா தாமதத்திற்கு வருந்துவதாக கூறி விரைவில் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்று கூறினார். இதையடுத்து இந்த விஷயத்தில் அசாம் மாநில பாஜக அரசு உண்மையாக நடந்து கொள்ளவில்லை என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் வெளிநாட்டவர்களை நீண்ட நாள் தடுப்பு காவலில் வைத்திருக்க முடியாது என்று கூறினர். அசாம் மாநிலத்தில் ஏராளமான தடுப்பு முகாம்கள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர்கள் அந்த முகாம்களில் இருந்து இதுவரை எத்தனை பேரை நாடு கடத்தியுள்ளீர்கள் என்று வினவினர். சம்பந்தப்பட்ட 63 பேரை அவர்களது நாட்டின் தலைநகருக்கு நாடு கடத்துங்கள் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வெளிநாட்டினரின் முகவரி தெரியாது என்று இன்னும் எத்தனை நாள் அவர்களை இங்கேயே வைத்திருக்க போகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினர். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள 63 பேரை நாடு கடத்தும் நடவடிக்கையை 2 வாரங்களுக்குள் தொடங்கி அது தொடர்பான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறும் அசாம் அரசிற்கு அவர்கள் உத்தரவிட்டனர். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக பாஜக 1700 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. தேர்தல் பத்திரம் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கு மேல் பாஜக நன்கொடை வசூலித்த விவரம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியாகி இந்திய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரி சோதனை போன்ற நடவடிக்கைகளுக்கு பயந்து பலரும் பாஜகவுக்கு நன்கொடை வழங்கியதும் அம்பலமானது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக மொத்தம் 1737 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. இது நாட்டின் 7 பிரதான எதிர்க்கட்சிகள் செலவழித்த தொகையை விட 680 கோடி ரூபாய் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 1492 கோடி ரூபாய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாகவும் 245 கோடி ரூபாய் 441 வேட்பாளர்களின் தேர்தல் செலவுக்காக விநியோகிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்தில் பாஜக தெரிவித்துள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் 1264 கோடி ரூபாய் மட்டுமே செலவிட்ட பாஜக 2024 தேர்தலில் அதைவிட 37% அதிகம் செலவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரை அதன் செலவில் கணிசமான பங்கு, அதாவது 611 கோடி ரூபாய் விளம்பரங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது. இந்த தொகையில் 2024 ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் வரை கூகுள் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு 156 கோடியே 95 லட்சம் ரூபாயும், மார்ச் முதல் ஜூன் வரை ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு 24 கோடியே 63 லட்சம் ரூபாயும் செலுத்தியுள்ளது. மேலும் பாஜக 2 சர்வே பணிகளுக்காக 19 கோடி ரூபாய் செலவிட்டிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி 2024 மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திரா, ஒடிஷா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள் என மொத்தம் 686 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவை தேர்தல் முடிந்த 90 நாட்களுக்குள்ளும் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த 75 நாட்களுக்குள்ளும் அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் செலவு விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு விமானத்தில் அனுப்பியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கபில் சிபல் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 4.78 கோடி பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கணக்கிடப்பட்டு உள்ளது. இதில் முதற்கட்டமாக 15 லட்சம் பேரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியலில் 18,000 இந்தியர்களும் உள்ளனர்.
இந்நிலையில் 205 இந்தியர்களை அந்நாட்டு அரசு C-17 ராணுவ விமானம் மூலம் திருப்பி அனுப்பியது. டெக்சாஸில் புறப்பட்ட இந்த விமானம் பஞ்சாபில் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. அதில் இருந்த அனைவருக்கும் விமானத்தில் ஏறும் முன்பு கைவிலங்கு போடப்பட்டது. இதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு கபில் சிபல் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் இவ்வாறு கைவிலங்கிட்டு அனுப்பும் ட்ரம்ப் நிர்வாகம் தங்களை ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொள்கிறது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி வாய் திறக்க வேண்டும் என்றும் திரு கபில் சிபல் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை சிறப்பு விமானம் மூலம் அனுப்பினால் அதிக செலவு ஆகும் என்பதால் ராணுவ வீரர்களை அழைத்துச் செல்ல பயன்படுத்தும் விமானம் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. உதகை, கொடைக்கானல் போன்ற மலைவாச ஸ்தலங்களில் பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தக்கூடிய வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மாவட்டத்தில் தானியங்கி குடிநீர் வழங்கல் மையங்கள் தொடர்பான தவறான அறிக்கை அளித்ததற்காக மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்குகள் நீதிபதிகள் திரு சதீஷ்குமார், திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காணொலி காட்சி மூலம் ஆஜராகியிருந்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மன்னிப்பு கோரியதுடன் தானியங்கி குடிநீர் மையங்கள் பராமரிக்கும் விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் சிக்கல்களை சந்தித்து வருவதாக கூறினார். அந்த ஏடிஎம் மையங்களில் நாணயம் இடும் பகுதியில் சமூக விரோதிகள் சிறு கற்களை வைத்தும் பபிள்கம்களை ஒட்டி விடுவதால் அவை செயலிழந்து விடுவதாக தெரிவித்த மாவட்ட ஆட்சியர், எனவே அதற்கு மாற்றாக ஆர்ஓ பிளான்ட்டுகள் அமைப்பது குறித்து ஆலோசித்து வருவதாக குறிப்பிட்டார். நீலகிரிக்கு வரும் அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை நடத்துவது என்பது இயலாத காரியம் என்று தெரிவித்த அவர், இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் பேருந்தில் உள்ள பயணி ஒருவர் பிளாஸ்டிக் வைத்திருந்தாலும் கூட அந்த பேருந்துக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பது என்றும், மீண்டும் விதிமீறலில் ஈடுபட்டால் பேருந்தை பறிமுதல் செய்வது எனவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதையடுத்து நீலகிரி வரும் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும், அந்த பேருந்துகளின் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள், இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் என கூறி வழக்கை தள்ளி வைத்தனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அமைந்தகரையில் அந்த கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் பட்ஜெட் அனைத்தும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசின் பட்ஜெட் உள்ளதாக கூறிய திரு சண்முகம், உணவு, உரம் உள்ளிட்டவற்றின் மானியங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக சாடினார். வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடும் மத்திய பாஜக அரசுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஏறத்தாழ 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், விவசாய துறை சார்ந்த திட்டங்களுக்கான நிதியை கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வெற்றி படைத்திருக்கிறார்கள். உரமானியம் ஏறத்தாழ 3,400 கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. ஓசூர், தூத்துக்குடி, ஒட்டஞ்சத்திரம், திருவாரூர், பட்டுக்கோட்டை, விருதாச்சலம், உடுமலைப்பேட்டை, வந்தவாசி, காட்பாடி, ஆரணி, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகம், கேரளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் குறித்த நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படாததால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். கல்வி, வேலைவாய்ப்பு, வியாபாரம் என பல்வேறு தேவைகளுக்காக மாணவர்கள், அலுவலகம் செல்வோர் என ஏராளமானோர் நாள்தோறும் சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி, காட்டுப்பள்ளி, அத்திப்பட்டு புறநகர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளுக்கும் தொழிலாளர்கள் செல்கின்றனர். இந்நிலையில் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் உரிய நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படுவதில்லை. சரக்கு ரயில் மற்றும் விரைவு ரயில்களுக்கு இந்த வழித்தடத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணிக்கு கும்மிடிப்பூண்டியில் ட்ரெயின் விட்டுட்டோம்னா அதோட 9:55 தான் மெட்ராஸுக்கு ட்ரெயின். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நமக்கு கும்மிடிப்பூண்டியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயினே கிடையாது. காலையில் வேலைக்கு போகிறது தான் பாதிக்கப்படுறேன்டான்னா பனி முடிச்சுட்டு இரவு வீடு திரும்புறதுக்கும் சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுறதுனால எல்லோரும் ரொம்ப ஒரு இன்னலுக்குரிய ஒரு இந்த மார்க்கமாக இந்த சென்னை டு கும்மிடிப்பூண்டி மார்க்கம் இருக்குது.
அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி வரையில் தற்போதுள்ள 2 வழித்தடத்தை முழுமையாக 4 வழித்தடமாக மாற்றிட வேண்டும் எனவும், சென்னை அத்திப்பட்டுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள 3 மற்றும் 4வது வழித்தடத்தில் சரக்கு மற்றும் விரைவு ரயில் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி புறநகர் ரயில்கள் குறித்த நேரத்தில் இயக்கிட ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே ஊருக்குள் செல்லாத தனியார் பேருந்தை நள்ளிரவில் அப்பகுதி மக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புதுக்குடி வழியாக தொடர்ந்து இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருநெல்வேலியில் இருந்து நேற்றிரவு திருச்செந்தூருக்கு சென்ற தனியார் பேருந்து ஒன்று ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புறநகர் பகுதியிலேயே இறக்கிவிட்டதை பார்த்த அப்பகுதி மக்கள் பேருந்தின் ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்து சிறைபிடித்தனர். காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அப்பகுதி மக்கள் இரவில் போராட்டத்தை தொடர்ந்ததால் வேறு வழியின்றி ஸ்ரீவைகுண்டத்திற்குள் பேருந்து சென்றது. புறநகர் பகுதியில் இரவில் இறக்கிவிடப்படும் மக்கள் தனியாக நடந்து செல்ல வேண்டியுள்ளதாகவும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லி சட்டப்பேரவை மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு 1600 கோடி ரூபாய் நிலுவை வைத்திருப்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுக்கு கைவிலங்கிட்டு விமானத்தில் அனுப்பியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபல் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.